வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் தமிழ்வேந்தன். அப்படியே ஆம்ஸ்டர்டாமில் துலிப் கார்டன் பார்த்துட்டு ஒரு சீஸ் ஃபேக்ட்ரி, வுட்டன் ஷூ ஃபேக்டரி, இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ஆம்ஸ்டர்டாமில் ஃபேமஸான கெனால் குரூஸ் அதை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். நல்ல குளிர், காற்று சும்மா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குது. இந்த ஆம்ஸ்டர்டாம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெனிஸ் மாதிரியே ஊரை சுற்றி கெனால், இந்த லுக்கு அதுதான் என்னுடைய சிறப்பம்சம்னு சொல்லலாம். ஒவ்வொரு கேங்கு குரூப்புக்கும் ஒவ்வொரு குரூஸ் வந்து இருக்குது. அதை நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏறியாச்சு, ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஊரோட அழகே பார்த்தீங்க அப்படின்னா கெனால் பிரிட்ஜு. கெனால் பிரிட்ஜ், இந்த கெனாலுக்கு ரெண்டு பக்கமும் அழகான ரோடு, அந்த ரோடுக்கு ரெண்டு பக்கமும் பில்டிங்ஸ். இதுதான் அந்த ஆம்ஸ்டர்டாமோட அழகு. அந்த நகரத்தை சுற்றி அந்த கெனால் போகும். இப்போ அந்த ஏரியாவில் இருந்து அந்த நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். கிளைமேட் தான் சூரியனையே பார்க்க முடியாத கிளைமேட். கொடை காலம்தான் பேர், ஆனால் அந்த குளிரான அந்த குளிரை அனுபவிக்கணும். இந்த ஆம்ஸ்டர்டாம் பொறுத்த வரைக்கும் பழமையும் புதுமையும் சேர்ந்த நகரம் அது. இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட்டில் மாடர்ன் டெக்னாலஜியில் பில்டிங் கட்டியிருக்காங்க, அது பார்க்கும்போது தெரியுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் யூரோப்பிய கட்டிடக்கலை. இந்த ஐரோப்பிய கட்டிடக்கலையில் வந்து அதில் இருந்து கொஞ்சம் டெவலப் ஆனது தான் நம்ம இந்திய கட்டிடக்கலை. ஏன்னா அங்கேருந்து இங்கே வரும்போது அதிலேருந்து கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கட்டுறது, பீடிங்ஸ் வந்து பிரமாதமாக இருக்கும். ஆர்ச்சு, பீடிங்ஸு இதெல்லாம் வந்து அங்கேருந்து வந்தது தான் நமக்கு. கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியான பில்டிங் ரெண்டு பக்கமும், அதுதான் அதனுடைய பியூட்டி. ஏறக்குறைய ஒரே மாதிரி எலிவேஷன் மாதிரி தெரியும், ஆனால் அதில் வந்து கொஞ்சம் நுட்பத்தில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வேரி பண்ணியிருக்காங்க. பிரிக் ஒர்க்கை பூசாமையே பண்ணுற அந்த டெக்னாலஜி அவங்ககிட்ட தான் இருந்திருக்கு. அதுதான் ஆச்சரியமான விஷயம். பாருங்க, ஃபுல்லாக லைனிங் தான், எந்த விதமான பூசு வேலையும் கிடையாது. அந்த காலத்து பிரிக் ஒர்க்கு. அப்போ தண்ணி உள்புகாம ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியே ரோடுக்கு பக்கத்தில் கரெக்டாக போட்டை கூட நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து போட்டும் அவங்களுக்கு அது யூஸ் ஆகுது. அழகான வீடுகள், ஆஃபீஸஸ், ரெஸ்டாரண்ட், பார்ஸ். ஆம்ஸ்டர்டாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உலகின் பழமை வாய்ந்த கேளிக்கை விடுதிகள் அதிகம் இங்கே. பாரிஸ் வேணால் இப்போ அதிகமாக டெவலப் ஆகிருக்கலாம், இருந்தாலும் ஆம்ஸ்டர்டாமில் அந்த கேளிக்கை விடுதிகள் வந்து அதிகம் அப்படின்னு சொன்னாங்க.
கெனால் குரூஸ் ட்ராவல்ஸ் வந்து எங்கள் குரூப் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பிரமாதமாக இருந்துச்சு. ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரம் ஒரு ரவுண்டு இந்த சிட்டியை அழகாக கலர்ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துச்சு. முடிச்சுட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு ஹால்ட் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து நெதர்லாண்ட்லேருந்து புருசெல்ஸை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. 2 பக்கமும் விவசாய நிலங்கள், சோலார் ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணுறாங்க. பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள், இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது பசுமையான ஏரியா. போகிற வழியில் அட்டாமியம் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சிட்டிக்கு போனோம். இது பாருங்கள், பெரிய கார்டன். இது கார்டனோட ரூஃப் வந்து மேலே வந்து சோலாராக இருக்குது. 2-in-1 பர்பஸ். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இந்த ஏரியா. பசுமை கொஞ்சம் ஏரியா. இந்த அட்டாமியத்துக்கு வந்தாச்சு. இந்த அட்டாமியத்தில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பாறைகள் துகளை சீட்ஸாக எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னுடைய சயின்டிஃபிக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் சொல்லுவாங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற அந்த நந்தி வளருது அப்படின்னு. அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. பாறைகள் வளரும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அட்டாமியம், ஒரு சயின்டிஃபிக் சிட்டி. இதை பார்த்துட்டு நாங்கள் புருசெல்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். மிகப்பெரிய இடம் இது. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா உள்ளே அலோடு கிடையாது, அதனால வெளியிலேருந்தே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அடுத்த பயணம் எங்களது புருசெல்ஸ் போகிறோம். சேனலை தொடர்ந்து பாருங்கள். வேந்தன்ஸ் வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை நோக்கி வரும். ரொம்ப அருமையான இடம் அது. அதை பார்த்து முடிச்சுட்டு அந்த ஒரு சிட்டின்னா அந்த சிட்டியை சுற்றி கார்டன் மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த ஏரியாவே. பாறைகளோட வளர்ச்சியை உலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்த இடம்.
அடுத்தது புருஷல்ஸில் சந்திப்போம். தேங்க்ஸ்.